இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 234 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இந்திய நீதித்துறையில் மாவட்ட நீதிபதிகளைத் தவிர மற்ற கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதிகளை, உதாரணமாக சிவில் ஜட்ஜஸ் அல்லது முன்சிப்ஸ், நியமிப்பது பற்றி இந்த பிரிவு விளக்குகிறது. ஒரு மாநிலத்தின் கீழமை நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை அந்த மாநிலத்தின் ஆளுநர், கவர்னர் நியமிக்கிறார். ஆளுநர் இந்த நியமனங்களை செய்வதற்கு முன் 2 முக்கியமான அமைப்புகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட். இந்த நீதிபதிகளின் நியமனத்திற்கான விதிகளை ஆளுநர் வகுப்பார். அப்படி வகுக்கும்போது மேலே சொன்ன தேர்வாணையம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை பெறுவது கட்டாயமாகும். சுருக்கமாக சொன்னால், மாவட்ட நீதிபதிக்கு கீழுள்ள பதவிகளுக்கு சபார்டினேட் ஜுடிஷியல் சர்வீஸ் ஆட்களை தேர்வு செய்யும் போது வெளிப்படைத்தன்மை மற்றும் தகுதியின் அடிப்படையில் நியமனம் நடப்பதை உறுதி செய்ய ஆளுநர், தேர்வாணையம் மற்றும் உயர் நீதிமன்றம் இணைந்து செயல்படுவதை இந்த பிரிவு உறுதி செய்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in